அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்லீவ், அதாவது ஆம்கோல் சுருக்கு எதுவும் வராத வகையில் எப்படி அந்த ஸ்லீவ் வந்துல அதை வடிவமைக்கிறது, எப்படி வடிவமைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா. துல்லியமாக ரொம்ப ஈஸியாக அதைத்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். சரியா? சிம்பிள் மெத்தடாக சொல்லித்தரேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரெண்டாவதுல இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து அந்த ரெண்டையும் இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி 4ஆக மடிச்சு போட்டுட்டு என்ன செய்யுங்க, இந்த அடிப்பகுதியில் ஒரு கோடு, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும், அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு கோடு. ஓகேவா? போட்டுட்டு அப்புறம் ஒரு 1.25 இன்ச், ஒரு 1.25 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து கை உயரம் 6 இன்ச்சு. நம்ம என்ன செய்கிறோம், 6 + 6 இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போது இதில் ஒரு லைன் 6 வச்சு அடையாளப்படுத்திட்டு ஒரு லைன் ஆச்சா. அடுத்து என்ன செய்யறோம்னா ஒரு 3 இன்ச்சு, அவங்களுக்கு பாடி அளவு கம்மி தான், ஒரு 3 இன்ச்சு வச்சு இதில் ஒரு கோடு போட்டுருவோம். ஆச்சா. இப்போ என்ன செய்கிறோம்னா இங்கேருந்து ஒரு 6.5, இங்கேருந்து ஒரு 7.25 வரும். இங்கே 6.5 வச்சிங்கன்னா இங்கே 7.25 வரும். 6.5 வச்சுக்கணும். 6.5 இங்கே பாருங்கள் 7.25 இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு 1.5 இன்ச்சு இருக்குல்ல, போதுமானது தான். இப்போ இங்கே என்ன செய்கிறோம்னா 5.5 இன்ச்சு வைக்கிறோம். அவங்க கை 5.5 இன்ச்சு. இப்போ இதில் ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டு இங்கே கோடு போட்டு. ஓகேவா? அடுத்து என்ன செய்யறோம்னா இங்கே நமக்கு 1.5 இன்ச்சு வேணும்ல தையலுக்கு, அப்போ இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வச்சு இருக்கும் போட்டு ஒரு கிராஸ். இது கட்டிங் பகுதி. ஓகேவா? இது என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் கையாளுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 7.25 இருக்கா, 7.25 பாதியாக எடுத்துக்கோங்க. டேப் வச்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பகுதியை போட்டுக்கோங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா இதில் பகுதியை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் ஒரு கோடு போட்டிங்களா, அதே இது அளவு இங்கே கொண்டு வந்து இதில் ஒரு கோடு. இப்போ 3 கோடு போட்டாச்சா, 3 கோடு போட்டாச்சா. இப்போ என்ன செய்கிறோம்னா இதில் ஒரு 1/2 இன்ச், இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச். இது எப்படி இது வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும், வரையணும் அப்படின்னா இப்படி லேசாக புள்ளியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு முதல்ல நீங்கள் பழகிறதுக்காண்டி இதை சொல்கிறேன், பழகிட்ட உங்களுக்கு ஈஸி. இப்படி புள்ளியாக வைக்க வேண்டாம், அந்த கோடு போட வேண்டாம், நீங்களாவும் அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? அதனால் பழகிறதுக்காக வேண்டிய இதை சொல்கிறேன். இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக வரதா வரலையான்னு பார்த்துக்கலாம். வச்சுட்டிங்களா? இப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள், சரியா இருக்கா? இப்போ இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த வளைவுக்கும் புள்ளி வச்சிடும். இந்த வளைவு எப்படி கொண்டு வரணும், இதுலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த லைனோட மத்தியில் வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே வரணும். வந்தால் இங்கே அரைஞ்சி சொல்கிறோம்ல, அது அப்படியே வரணும். இங்கே வந்துடும், இப்படி வந்துடும். இப்போ இது என்ன செய்றீங்கன்னா இது உள் வளைவு இருக்கு பார்த்தீங்களா, உள் பகுதியில் அதை அப்படியே இப்படி கொண்டு போயிருங்க. ஈஸியாக போட்டுடலாம். அந்த சாக்கோடு. இப்போ அடுத்த வளைவு, வெளி வளைவு பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்க. நாம் என்ன செய்கிறோம், கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிடுவோமா? வாங்க. அக்கு சுருக்கு வராது மெயின். இப்போ இந்த இடத்துல நாம் அடையாளப்படுத்திடணும். அதே மாதிரி மையம், சென்டர் அடையாளப்படுத்திடணும்.
அடையாளப்படுத்திட்டு இதை கட் பண்ணிட போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ இதே கட் பண்ணிடுவோம். ஓகேவா? பாருங்க, இப்போ உள் வளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி வளைவு வரணும், எஸ் மாதிரி வரணும். வந்தால் ஸ்லீவ் நல்லா கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரியா? கரெக்டாக ஸ்டிச்சிங் ஆகும். இப்போ தையல், முன்பகுதி தையலுக்காக வேண்டி அடையாளம். முன்பகுதியில் இந்த பாகம் முன்பகுதிக்கு வரணும், அதனால இதுக்கு ஒரு அடையாளம். அவ்வளோதான். பாருங்கள், ஸ்லீவ் பார்த்தீங்களா, நீட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துல ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், சுருக்கு வராது. மெயின் ஆப்பிள் சுருக்கு வராது, ஸ்லீவ்லேயும் சுருக்கு வராது. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? வணக்கம்.